மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் எதிர்கட்சியாக இன்னைக்கு யாருமே செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காத மாதிரி தான் இன்னைக்கு எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்தாலும் கூட அது இல்லைன்ற மாதிரி ஒரு கட்டமைப்புறதுக்கு எல்லாமே அங்கங்கே ஒரு குழு அமைச்சிட்டு இருக்காங்க மீடியாவிலையோ ஏதோ ஒரு விஷயத்துல. ஏன்னா இன்னைக்கு என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில போய் பிரச்சாரத்துல பேசினாலும் கூட ஏதாவது அந்த இடத்துல நடந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, இவங்க தடுத்துட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதை தான் பெருசா பேசுறாங்களே ஒழிய அவர் என்ன பேசினாருங்கிறது மீடியா வெளிச்சத்துக்கு வர்றதில்லைன்னு நம்ம கவனிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் நிறைய பிரச்சனையை சொல்லி இருக்கிறாரு. நிறைய ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறைய குற்றத்தை, நெல் கொள்முதலுக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்கன்ற மாதிரி. ஆனா அதுக்கு இங்க பதில் வருது. அதாவது நீங்க அப்படி சொல்லியிருந்த இடத்துல இருந்து நீங்க ஜெயிச்சிருக்கலாமே நின்று நிறைய அதாவது இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க குற்றத்தை வைக்க, இவங்க இல்லைன்னு சொல்லலாம். இதுதான் அவங்க இந்த இடத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி விஜய் அவர்கள் இந்த பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டிங்க்கு ஏதாவது வருவாங்களா, பேசுவாங்களான்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்ம தவறா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டிங் வச்சாதான் இன்னைக்கு அடுத்தடுத்து என்ன ஏதுங்கிறது அரசியல் நிலைப்பாடு தெரியும். ஆனா அவர் வரவே மாட்டாருங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்தான்னா அரசியல் விஜய் டிவிக்கு வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஒரு கருத்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு அதாவது இது ஒரு பிம்பம்ன்றது தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை, அவங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபி அவங்க இங்க ஆளுங்கட்சி டிஎம்கே டிவிகே 2 பேர் தான் இங்க தமிழகத்துல இருக்காங்கன்ற ஒரு கட்டமைப்பு. இதை தாண்டி நிறைய உட்கட்சி பிரச்சனை அதிமுகவில் தான் இருக்கா, திமுகவில் இல்லையாங்கிற கேள்வி இப்ப கொஞ்சம் பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தேனியில ஒரு தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ எம்பி அடிச்சுக்கிட்டாங்க பாருங்க பரிசு கொடுக்கறதுக்காக. அன்னையில இருந்து திருச்சி சிவா அவர்கள் கரூர்ல பேசும்போது கூட செந்தில் பாலாஜி அவர் பேசிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி வந்துடுறாங்க. ஏன் எல்லாம் நிக்கிறீங்க, நான் பேசிட்டு இருக்கேன்ல, அடி வயிற்றுல இருந்து பேசிட்டு இருக்கீங்க, அவர் வந்தா என்ன, வந்துட்டு போட்டுமே, நீங்க எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய உட்கட்சி பிரச்சனை இருக்கு. இல்லைன்னா அந்த சபை நாகரிகங்கிறது தெரியாதா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இங்க ஏதோ ஒரு வெறுப்பை கக்குறாங்கன்ற மாதிரி தான். இதை தாண்டி நாகர்கோயில்ல ஒரு ரோட்ல எல்லாம் சேரெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க ஆம்புலன்ஸ் வந்தா சுத்தி விட்டுருங்க அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்றாரு. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆனா கனிமொழி அவர்கள் உண்மையிலேயே கோவப்பட்டு உண்மையிலேயே ஆம்புலன்ஸ் வருது, அது எல்லாத்த ஏந்திரிங்க, வழிவிடுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு சப்போஸ் அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அடைச்சு வேற மாதிரி போயிருந்தாங்கன்னா அதை அரசியலாக்குவாங்க இங்க. அப்ப கனிமொழி அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இருக்கு இன்னைக்கு. அப்போ இந்த இடத்துல அதான் நிறைய இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல அதாவது தமிழகம் தலை குனிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருந்தாலும் கூட தமிழக அரசே உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இப்ப கிட்னி முறைகேடு, திருட்டில்ல முறைகேடு, அந்த வழக்குல ஒரு 4 பேர் தனிப்படையை அமைச்சு என்ன இதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொன்ன விஷயத்துக்காக அதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அப்போ இதெல்லாம் அப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்க யாரு சொல்லணும், இல்ல போராடணும், கேள்வி கேட்கணும்? இல்ல, எல்லாம் அங்கங்க ஏதோ ஒண்ணு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக நாங்க எந்த பிரச்சனையும் இல்லை, தலைக்குனிய விட மாட்டோம், நான் எங்க ஆட்சி நல்லா ஆச்சு அப்படின்னு சொல்லி மாறு தட்டிட்டு அவங்க ஜாலியா இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அப்ப அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதாவது கேரளாவில் சமரக்ஷணா சங்கமம் பந்தளத்துல நடந்த அந்த ஐயப்ப நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. ஆனா இதுக்கு முன்னாடி கேரளா விஜயன் அவர்கள் நடந்த நிகழ்ச்சியில நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் கெஸ்டா அறிவிச்சிருந்தாங்க. அப்போ நிறைய பேர் சேகர் பாபு, பிடிஆர் அவர்கள் எல்லாம் போயிருக்காங்க. இதெல்லாம் ஓட்டுக்காக தான். இந்த இடத்துல சனாதனத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல விஜயன் அவர்கள் தான் நடத்துறதுக்கு என்ன, அவருக்கு அந்த ஆன்மீகமே இல்லை, கடவுள் பக்தியே இல்லை அவருக்கு, அதை எதுக்கு அவர் நடத்தணும்? எல்லாம் ஓட்டுக்காக ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் ஐயப்பனை அரசியல் ஆக்குறீங்கன்னு பேசின விஷயம் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். நிறைய விஷயம் இன்னைக்கு அண்ணாமலை என்ன பண்ணாலும் டெய்லி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு இருக்கிறாரு. மக்களிடையே பேசிட்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம்.
ஆனா இன்னைக்கு என்னதான் பண்ணாலும் பாஜக சார்ந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி என்னென்னமோ நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. நிறைய ஜிஎஸ்டி வந்து வரி குறைப்பு வந்து நிறைய மக்களிடையே கொண்டு சேர்த்துறதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ டிடிவி தினகரன் வந்து அண்ணாமலை அவர்கள் பார்த்துட்டு வந்தாருங்கிறத ஏதோ ஒரு திசை திருப்ப பார்த்தாங்க. ஆனா நேரா இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, நான் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன், எந்த ஒளிவு மறைவும் இல்லை, நான் பேச போறேன். அவர் என்ன நான் சொல்ற கருத்தை அவர் ஏற்றுக்கிறாரு இல்லையோ அதை எனக்கு தெரியாது, நான் ஒரு நண்பர்ங்கிற முறையில் நான் போறேன், இல்ல சரி கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்ல போறேன், அவர் நவம்பர் டிசம்பர்ல சொல்ல போறாரு, இவ்வளவுதான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இதே ரஜினியை சந்திக்கும் போது கூட இதுதான், நான் அவரை வந்து ஒரு ஒரு குருவா நினைச்சுக்கிட்டேன், இல்ல யோகா அதை பத்தி நான் பேசுறதுக்கு ஏதோ நான் எப்பவுமே சந்திக்கிறது தான், இதெல்லாம் நீங்க எதுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து அவர் தெளிவா சொல்றதை நம்ம கவனிக்கிறோம், முரண்பாடு எதுவுமே பேசல. ஆனா இந்த இடத்துல வந்து வேற யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தோம்னா இன்னைக்கு மீடியா வந்து வேற ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இன்னைக்கு வந்து அதை திசை திருப்பி ரஜினி பாஜகவுக்கு இழுப்பாங்க போல இருக்கு, அரசியலுக்கு இழுப்பாங்க போல இருக்குன்னு ஏதாவது ஒரு கட்டுக்கதை வச்சு மக்கள் கிட்ட இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியோட தவறை வந்து மறைக்கணும். அதுக்கு வந்து ஏதாவது எதிர்கட்சியை வந்து உசுப்பேத்தி விட்டு இருக்கணும். இதை தான் இன்னைக்கு மீடியா அழகா பண்ணிட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு வந்து நல்ல கரூர்ல நடந்த முப்பெரும் விழா எல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு பாருங்க. அதாவது எல்லாருக்கும் காசு கொடுத்து நல்லா 1,00,000 பேர் வந்தாங்க, 1,50,000 பேர் வெளியே இருக்காங்கன்னு சொல்லி காசு கொடுத்து எல்லாம் பேச வச்சு இன்னைக்கு ஆட்சி இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் மாறணும்னா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இவங்க எல்லாம் என்ன, அதாவது ஒரு எதிர்கட்சி வந்து ஏதாவது ஒரு விஷயத்த தீர்வு காண்றதுக்கு போராடுன்னா அதுக்காக நம்ம தீவிரமா வேற மாதிரி எல்லாம் இல்லை, மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தணும்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா இங்க அது எதுவுமே நடக்கிறது இல்லையே. ஒரு சின்ன அறிக்கை விடுறாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு பேட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுக்கருத்து ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்க. இப்படிதானே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இப்ப பாருங்களேன், அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலுக்கு மான நஷ்டீடு வழக்கு அண்ணாமலை வச்சிருந்தாங்க. அவரு அதுக்கு குறுக்கு விசாரணை நான் நடத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து அதாவது ஒரு பிரச்சனையை கையில எடுத்தான்னா அதுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கு தீர்வை நோக்கி போகணுங்கிறது தான் நமக்கு. இப்ப அண்ணாமலை எல்லாம் ஒரு ஸ்டெப் எடுத்தாருன்னா அது ஏதோ ஒண்ணு இருக்கும், அதை நோக்கி போறாருன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து ஏன் அண்ணாமலையை உபயோகப்படுத்துறது இல்லை இன்னைக்கு பாஜகவில்ன்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி. மெதுவா அதாவது நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க போல இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு பதவி கொடுத்து ஏதோ இருக்கலாம் போல இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அதாவது கூட்டணி பலப்படுத்துறேங்கிறத தாண்டி அதெல்லாம் ஜெயிக்கணும் எல்லாம் நிஜம்தான். ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட யாரு பிரச்சனையை எடுத்துட்டு போறாங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு வந்து டிவிகேய பெரிய ஒரு கட்சியா இங்க பிரபலப்படுத்துவாங்க, டிஎம்கே வந்து அதை எதிர்க்கிற மாதிரியும் அவங்க ஒரு கேள்வி கேட்க இவங்க அதை மறுக்க, இந்த இடத்துல ரெண்டு கட்சியும் மோத இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். இவங்க எல்லாம் வேற இருக்கிறவங்க எல்லாம் வேலை இல்லாதவங்க மாதிரின்ற மாதிரி இங்க அப்படிதான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, அதிமுக உட்கட்சி பிரச்சனையிலேயே ஊசலாடுது, இதை தான் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய இதெல்லாம் தாண்டி அப்படி இல்லை, மக்களுக்காக நாங்க இருக்கோம், கூட்டணி பின்னாடிப்பா, கூட்டணி அது ஒரு தனி விஷயம், ஆனா மக்களுக்காக நாங்க இன்னும் களத்தில் நிக்கிறோம்ன்ற மாதிரி எதுவுமே இல்லை. நிறைய பிரச்சனை இன்னைக்கு கிட்னி பிரச்சனையை கையில் எடுத்திருந்தான்னா இன்னைக்கு இதே அதிமுக இந்த ஆட்சியில இருந்து திமுக இருந்திருந்தா இன்னைக்கு நடக்கிற விஷயமே வேற. ஆனா இன்னைக்கு வந்து யாரும் நம்ம குறை சொல்லல. ஆனா இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணானா இவங்க ஒரு டிஎம்கே ஒரு நாடகம் நடத்துறாங்க பாருங்க, அந்த நாடகத்துக்கு வெற்றிக்கு வந்து நீங்க எல்லாம் வழி வகுக்கிறீங்கிறது தான் நம்மளோட பார்வை.